வணக்கம். இந்த காணொளியில் நாங்கள் நடப்பு சொத்துக்களை உள்ளீடு செய்து கொண்டிருந்தோம். எங்கள் தற்போதைய சொத்து இன்னும் மீதமுள்ளது. நாங்கள் கையில் இருந்த பணத்தை வங்கிக் கணக்கில் செலுத்திவிட்டோம். இப்போது நிலையான வைப்புத் தொகை மற்றும் பிற உள்ளீடுகளை பார்ப்போம். நீங்கள் விருப்பத்தை இங்கே காணலாம். முதலில் நிலையான வைப்புத் தொகையை பற்றி பார்ப்போம். உங்களில் ஏதேனும் நிலையான வைப்புத் தொகை உள்ளீடு இருந்தால், இங்கே கிளிக் செய்வதன் மூலம் நீங்கள் உள்ளீட்டைச் செய்யலாம். எங்களில் ஒரு பதிவு இருந்தால், நான் அதைச் செய்வேன். நீங்கள் இங்கே IFSC குறியீட்டை உள்ளிட வேண்டும். நீங்கள் தேடல் பொத்தானை கிளிக் செய்தவுடன், நீங்கள் வங்கி மற்றும் கிளையை பார்ப்பீர்கள். அதைத் தேர்ந்தெடுக்க முடியும். தேதி முதலீடு எந்த தேதியில் செய்யப்பட்டது? நீங்கள் அதை மார்ச் 31ஆம் தேதி எடுப்பீர்கள். நாங்கள் 50,000 நிலையான வைப்புத் தொகையை செய்துள்ளோம். நீங்கள் வலதை கிளிக் செய்ய வேண்டும். பச்சை நிற டிக்குறியை கிளிக் செய்த பின்னரே உங்கள் பதிவு சேமிக்கப்படும். சேமி பொத்தானை கிளிக் செய்யவும். உங்கள் நிலையான வைப்புத் தொகை சேமிக்கப்படும். இந்த வழியில் நீங்கள் நுழைய முடியும். திரும்பி போகலாம். தற்போதைய சொத்தை மீண்டும் ஒருமுறை சரிபார்ப்போம். இங்கு உறுப்பினர் சுய உதவிக்குழுவிற்கு கடன் வழங்கப்படுகிறது. மேலும் இந்த குழு சில கட்டங்களில் CLF இன் உறுப்பினராகவும் இருப்பதால் உறுப்பினர்களுக்கான கடன் விருப்பமும் இங்கே கிடைக்கும். அதனால்தான் இந்த விருப்பங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. PG-க்கு கடன். உங்கள் CLF இலிருந்து ஒரு PG அல்லது குழுவிற்கு கடன் வழங்கப்பட்டிருந்தால், நீங்கள் இங்கே நுழையலாம். இதோ கடன். நீங்கள் இங்கே கடனை உள்ளிடலாம். நன்றி.